செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைய ஆராதனையுடைய மெசேஜினுடைய தலைப்பு God will restore and redeem his chosen. கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டால், கர்த்தர் ஒருவரை அழைத்தால், கர்த்தர் ஒருவரை நேர்ந்து கொண்டால் அவர்களை கடைசி வரையும் கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு இந்த செய்தியும் இந்த சாட்சியும் எவ்வளவு ஒரு அருமையா கோயின்சிடென்ட் ஆகுது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இந்த அதிகாரத்தையும் இந்த புத்தகத்தையும் நீங்கள் படித்திருந்தாலும் அதனுடைய கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க எதிர்பார்க்கிற அந்த கான்செப்ட் இங்க இல்லை, ஆனால் சொல்லுகிறதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆவியினாலும் தேவ தயவினாலும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுகிற அந்த வினோதமான ஆவிக்குரிய மகிமை அந்த விசுவாசியின் மேல் வைத்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கேற்ற உரிமையை கொடுத்து நல்லதையும் தீமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் கொடுத்து அவனை ஒரு மிருகத்தை போல பாவிக்காமல், அல்லது ஒரு ஜெயில் கைதியை போல பாவிக்காமல், அல்லது தனக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலைக்காரனாக பாவிக்காமல் ஒவ்வொருவரையும் தேவ மகிமைகளாகவே கர்த்தர் நினைக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமமான தேவ மகிமையாக கர்த்தர் நினைக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் தகுதி உள்ளவர்களாக நினைக்கிறார். நீங்கள் சற்று கூட புரிந்து, என்னுடைய வாழ்க்கையானாலும் உங்களுடைய வாழ்க்கையானாலும் இன்று நடந்து கொண்டிருக்கிற நடப்பு எப்படியோ அதுக்கு சம்பந்தப்பட்ட இந்த நாளின் செய்தியை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். செய்தி ஆரம்பிக்கிறது முன்பதாகவே உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒருவேளை இருந்த விசுவாசிகளுக்கு அவர்களுடைய ஆண்டவரே வேத புத்தகம் எங்களுக்கு சரியா தெரியலையே, தேவனை குறித்து அறிவு எங்களுக்கு இல்லையே, எது நியாயம் எது அநியாயம் என்கிற தெளிவு எங்களுக்கு வரவில்லையே, எது சுத்தம் எது அசுத்தம் என்கிற நிதானம் எங்களுக்கு வரலையே. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஞானமும் அறிவும் தேவ புத்தியும் சகலவித வெளிப்பாடும் வல்லமையும் அறிவும் புத்தியும் இருந்தாலும் இன்னும் நாம் எத்தனை விதமான தவறுகளையும், எத்தனை விதமான பாவங்களையும், எத்தனை விதமான அசுத்தமான காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம் என்பதை கொஞ்சம் கூட புரிந்து கொண்டு, இதில் விசேஷமாக ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு தேற்ற முடியும் என்றதை படிக்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு உறுதிப்படுத்த முடியும் என்பதை படிக்கலாம், திருந்தத்துக்கு கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் என்பதை படிக்கலாம். பிளஸ் அதோடு கூட நியூ டெஸ்டமென்ட்ல ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கிறதும் தைரியப்படுத்துகிறதும் ஏவுகிறதும் அவர்களை கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய வினோதமான உன்னதத்திற்கு எடுத்து செல்லும்படியான பிரயாசம் எவ்வளவு தூரப்படுகிறார். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் இந்த புத்தகத்தில் எப்படி படிக்க முடியும் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சோ லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த புத்தகம் எங்கன்னா ரூத்தினுடைய புத்தகம். ரூத்தினுடைய புத்தகத்திலே நான் இங்க ரூத்து பத்தி பேசுறதுக்கோ அல்லது அவங்களுடைய கூட வந்த பொண்ணுக்கு குறித்தோ அல்லது அவங்களுடைய சம்பிரதாயத்தை குறிச்சோ பேச நான் வரல. இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரு குடும்பம், ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட ஆண்டவரால் அழைக்கப்பட்ட குடும்பம், தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அதற்கு முக்கிய காரணமாய் பல வேளைகளிலே அந்த வீட்டினுடைய தாய்மார் தான் அமைகிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய தாய் மட்டும்தான் டோட்டாலிட்டி ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாசத்தினுடைய பூரணம் அந்த தாயின் இடத்திலே காணப்படுகிறது. காரணம், அவர்கள் இவர்களுடைய பிரச்சனை, அவருடைய பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் தலையில போடுறாங்க. எல்லாத்த குறிச்சு அக்கறை எடுக்கிறாங்க, எல்லாத்த குறிச்சு கவனம் கொடுக்கறாங்க, எல்லாத்த குறிச்சும் அவங்களுக்கு ஒரு கருசனை உண்டு. எல்லாரையும் குறித்துதானே ஒரு நோவு அவர்களிடத்துல உண்டு.
அப்படினால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குடும்பத்திலே ஆண்டவராகிய தேவன் அந்த குடும்பத்துக்கு தயவு செய்யும் பொழுது அந்த மெயின் தாய் மீது எல்லா பாரமும் திணிக்கப்படுகிறது. சோ நல்ல இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க கவனிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 4 chapters வசனங்களை நான் அதுல போட்டிருக்கிறேன். நான் ஒன்னும் எக்ஸ்ட்ரா வசனங்களை நான் போட முடியல, ஏன்னா அவளுக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த வசனங்களிலே எவ்வளவு தூரத்துக்கு ஒரு குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார், எவ்வளவு தூரத்துக்கு ஆதரிக்கிறார், எவ்வளவு தூரத்துக்கு அனுசரிக்கிறார், எவ்வளவு தூரத்துக்கு தேற்ற முடியும், எப்படி மீட்டுக் கொள்ள முடியும், எப்படி அவர்களை பரலோகத்தில் சேர்க்க முடியும், இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்க வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. மனுஷனுடைய வாழ்க்கையில உலக பஞ்சம் வேற, நாட்டு பஞ்சம் வேற, தனிப்பட்ட தேசத்தினுடைய பஞ்சம் வேற, தனிப்பட்ட இடத்தினுடைய பஞ்சம் வேற, நம்முடைய ஏரியா பஞ்சம் வேற, குடும்பத்தினுடைய பஞ்சம் வேற, தனிப்பட்ட நபருடைய பஞ்சம் வேற. நல்லா கவனிங்க. இன் கேஸ் ஹோல் இயர் ஒரு பெரிய நோவு வந்துருச்சுன்னா அதுக்கு ஏற்ற ஒரு நோவு கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷர்கள் பலவிதமான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல நம்முடைய நாட்டில் உருளைக்கிழங்கோ அல்லது வெங்காயமோ பற்றாக்குறை வந்தால் அதற்காக வேற இடத்திலிருந்து ஏற்றுமதி செய்து கொள்கிறது உண்டு. ஒருவேளை நம்முடைய கர்நாடகத்திலே ஒருவேளை கோதுமை பஞ்சம் வந்தா அதை ஈஸா பஞ்சாப்ல இருந்து நம்ம வர வச்சுக்கலாம். இல்ல ஒருவேளை நம்ம பெங்களூர்ல மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை வேற ஒரு இடத்துல இருந்து வர வச்சுக்க முடியும். இல்ல ரமேஷ் நகர் மாரத்தள்ளி ஏரியால மட்டும் நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல தெளிவாக நான் வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்களாகிற நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில சகஜமான ஒன்று. அது எப்பொழுது வாழ்வும் தாழ்வும் குறைச்சலும் மிகுதியும் நன்மையும் குறைவும் வருகிறதோ பஞ்சம் என்கிற காரியமும் சகஜமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில உண்டு. நாம் தெளிவாக சொல்லலாம், சாப்பாட்டுக்கு மட்டும் பஞ்சம் என்று நாம் கணக்கெடுக்கிறோம். அரிசி பஞ்சம், சாப்பாடு தானியங்கள் பஞ்சம், இந்த காரியத்தை நீங்கள் பேசிக் கொள்ளலாம். ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், சந்தோஷத்தின் பஞ்சம் உண்டு, ஆறுதலின் பஞ்சம் உண்டு, சமாதானத்தின் பஞ்சம் உண்டு, ஒருவேளை ஆறுதலின் பஞ்சம் உண்டு. வித்தியாசமான கோணங்களிலே ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பஞ்ச காலம் என்பது சகஜமாக மாறிவிட்டது. இன்னைக்கு நாமவே ஆறுதல் அடைந்தால் தான் உண்டு, நாமவே விசுவாசத்தை நாம் பயிற்சி பண்ணால் உண்டு, நாமவே தைரியப்பட்டால் மட்டுமே, நாமவே உற்சாகப்பட்டால் மட்டுமே, ஒருத்தர் யாராவது தைரியப்படுத்தணும் அப்படின்னு மற்றவங்களை ஏவினால் மட்டுமே, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பஞ்சங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். பார்க்கறதுக்கு நம்ம எல்லா ஃபார்மாலிட்டி பிரகாரம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா வசதியும் உண்டு, பணம் உண்டு, பொருள் உண்டு. பாருங்க, 250 சாரி ஒருவேளை ஒருத்தர் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஸ்டில் அவர் 25 மினிட்ஸ் அந்த எல்லா சாரியில பார்த்து நின்னுக்குன்னு இது எல்லாத்தோட வேற எதனா ஒரு சாரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றாரு. அது யோசிக்கிறாரு, அது व्यसनத்தான் கிரியேட் ஆகுது. அது என்ன? பஞ்சம். அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை, அவளுக்கு சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, நிரந்தரம் இல்லை. ஆனப்படினால் ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பூர்ணமாய் காணப்படாமல், எல்லா விதத்திலையும் ஒரு ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஒரு அசமாதானமே பஞ்சமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சாப்பாடு இருந்தா கூட சாப்பாடு இல்லாத மாதிரி தான். நேற்று தான் பிரியாணி சாப்பிட்டாங்க, இன்னைக்கு என்ன ஒரு பிரியாணி பார்த்தோன்னு உடனே வயிற்றுச்சல் மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி மனுஷனுடைய மனசு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வத்துவம் கிடையாது,
நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவ மகிமை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கேற்ற எண்ணம் கிடையாது. எல்லாத்திலுமே குறுக்கட் மைண்ட், எல்லாத்திலுமே குறுக்கட் எண்ணங்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அது கவனத்தில் வைக்கிறதுல. விசுவாசியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வீட்டில் சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லாத மாதிரி தான், ஆறுதல் இருந்தாலும் ஆறுதல் இல்லாத மாதிரி தான், ஜபம் இருந்தாலும் ஜபம் இல்லாத மாதிரி தான், நல்ல ஒரு சோத்திரம் இருந்தாலும் சோத்திரம் இல்லாத மாதிரி தான், நல்ல ஒரு ஆடல் பாடல் துதி இருந்தா கூட சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. குஷியா இருக்கலாம், சான்சஸே இல்லை. இன்னொருத்தர் ஆறுதல் படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. வைத்தறிச்சலும் பொறாமையும் தேவையில்லாத அவ்விசுவ பிசாசினுடைய எல்லா குணங்களும் நம்ம கிட்ட கல்டிவேட் ஆயிட்டு இருக்குது. அது அப்படியே அடல்டர் ஆயிட்டு இருக்குது, அது மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. பஞ்சம் எங்க இல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. பஞ்சம் எங்க இல்ல சொல்லுங்க. ஒரு வேதனையோடு துக்கத்தோடு சபைக்கு ஓடியாடுறோம், ஒரு மாதிரி அழிஞ்சு அழிஞ்சு ஓடியாடுறோம், ஒரு மாதிரி ஒரு குஷி, ஒரு சாட்டர்டே ஒரு குஷி வரணும், சாட்டர்டேவே ஒரு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கணும். வெடிகாலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வெடிகாலம் 5 மணிக்கு மேல தூங்கணும். அவர் எப்படியா விசுவாசியா இருக்க முடியும்? காலையில் 5 மணிக்கே ஏஞ்சிக்கலன்னா அவர் எப்படி ஒரு விசுவாசியா இருக்க முடியும் சொல்லுங்க? என்ன நியாயம்? என்ன குடும்பத்தினுடைய தலைவர், என்ன தலைவி, என்ன குழந்தை பிள்ளைங்கோ, என்ன ரட்சிப்பு, என்ன ஸ்தோத்திரம், என்ன ஜபம்? திங்க் பண்ணி பாருங்க. என்ன நியாயங்குது இதுல? எங்க போய் தலையை முட்டிக்கணும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆவியானவர் எவ்வளவுதான் பண்ணுவார், ஃப்ரீடம் கொடுக்கிறாரு. அக்கார்டிங் டு யூ, இஷ்டம், நீ என்ன செய்யணும், எவ்வளவு நாளைக்கு செய்யற செய். தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அது சகஜம். அது சாப்பாட்டா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், எல்லாத்திலுமே பஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது யூதேயாவில் உள்ள நம்பர் 2 பெத்லஹேம் ஊரனாகிய ஒரு மனுஷன், you are belong to Bethlehem. நீ ஒரு பெத்லகேமியன், நீ ஒரு தேவனுடைய சந்ததியான், நீ ஒரு தேவ குடும்பஸ்தன், நீ ரட்சிக்கப்பட்ட ஸ்வரூபி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமை. நாம் தேவனுடைய ரூபம், நாம் தேவனுடைய அங்கம், சொந்தம், பந்தம். புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் ஆவியின் அனுக்கிரகத்தால் நிறையப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்வரூபி. உன்னை கொண்டு 10 பேருக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர், உன்னை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். இனி ஒரு இயேசு இங்கே வர முடியாது. உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். உன்னை கொண்டு குடும்பத்திலே சுகத்தையும் சுகாதாரத்தையும் கர்த்தர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். You must know you are a Bethlehemian. புரிஞ்சு கொள்ளணும். என் குடும்பத்தினுடைய மரியாதை என்ன, என்னுடைய விசுவாசம் என்ன, என்னுடைய ஜபம் என்ன, என்னை அழைத்த அழைப்பு என்ன, நான் யார், என் மனைவி எதிரிலையும் என் பிள்ளைங்க எதிரிலையும் என்னுடைய நடப்பு எப்படி இருக்கணும், எப்படி பேச்சு எப்படி இருக்கணும், என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார், புரிஞ்சுக்கணும் சார். You are a Bethlehemian, யூதேயாவில் உள்ள வந்தவன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பஞ்சம் வருது, சரிதான். யார்கிட்ட பஞ்சம் இல்ல, உலகத்துன்னு சொன்னால பஞ்சம் தான், பஞ்சம் வரும். உலகம் எப்பொழுதுமே குறைச்சல் உள்ளது. ஏதேன் தோட்டம் நீங்க நினைக்கிறது எல்லாம் அருமை தான், ஆனா அதுலயும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்றால் ஆண்டவர் எது ஒதுக்குறாரோ அது மேலதான் நமக்கு கவனம். எது செய்யக்கூடாதுனோ அதை தான் செய்யறோம், எது பேசக்கூடாதோ அதை தான் பேசுறோம். யாரை பத்தி குறையா சொல்லக்கூடாதுன்னா யாரையா பத்தி ஏதாவது குறை சொன்னாதான் நம்ம லைஃப்ல தூக்கமே வருது, ஜீரணமே ஆகுது. எப்படி எப்படி? then who you are? நீ யார்? நீ ஊழியக்காரனா இருந்தால் உன்னுடைய குணாதிசயம் என்ன? நீ விசுவாசியா இருந்தால் விசுவாசியுடைய குணாதிசயம் என்ன? விசுவாசிகள் அவர்களுடைய குணாதிசயத்தை நாம் கண்டு கொள்ளாமல் போனால் அவ்விசுவாசி கண்டு கொண்டு உன்னை பேசுவான். ஒரு விசுவாசி போது பாரு, ஒரு விசுவாசி நடந்துக்கிற நடப்பு பாரு, அவ்விசுவாசி பேசுறாரு.
ஒரு விசுவாசி என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க பார், ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி பேச்சு பேசிட்டு போறாங்க பார் அப்படின்றாங்க. இன்றைக்கு விசுவாசியை குறித்ததான குணாதிசயம் கண்டு கொள்ளாமல் போனால் அவ்விசுவாசி கண்டு கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். இதுல என்ன விஷயத்தை நான் பேச விரும்புறேன், பஞ்சம் உண்டாயிற்று, யூதேயாவுல இருக்கிற நீ, பெத்லகேம்ல ஊரானாகிய நீ, இன்னைக்கு குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுக்குன்னு நீ பாட்டு வெளியே போற. அதே மாதிரி எல்லாரும் போயிட்டாங்களா? உனக்கு வந்து தானே எல்லாருக்கும் வந்து தானே உனக்கும். இன்றைக்கு நகோமி அம்மா வந்துட்டாங்கன்னு குஷி அப்புறம் பேசுறாங்களே, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. வெக்கம் இல்ல? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் வர பிரச்சனை நம்மளுக்கும் வந்த பிரச்சனை தானே. நீ உண்டியா எஸ்கேப் ஆகுற? ஏன் ஒரு பிசாசுக்கு நாட்டம்? ஏன் அவ்விசுவாச நாட்டம்? ஏன் ஒரு அவ்விசுவாசனுடைய எண்ணம்? ஏன் அப்படிப்பட்ட குறிக்கோள் நம்ம தாண்டுது? ஏன் நம்மளுடைய ரூட்டை விட்டு மாறுறோம்? ஏன் நம்முடைய குடும்பத்தினுடைய கொள்கையை விட்டு மாறுறோம்? ஏன் நம்முடைய பக்தியை விட்டு நம்ம ஏன் தாண்டுறோம்? யோசித்து பாருங்க. Why? தன் மனைவியோடு 2 குமாரரோடு மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். Why you need to go to Moab? எதுக்கு மோவாப்? ஏன் மோவாப் போனோம்? மோவாப் இனத்துக்கு உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல். ஏன் உன்னுடைய செலக்ஷன் அப்படி இருக்குது? ஒரு ரட்சிக்கப்படாத உன்னுடைய ஒரு செலக்ஷன் எதுக்கு உனக்கு? இன்னைக்கு நம்ம கூட அதே மிஸ்டேக் பண்றோம். மறுபடியும் நம்ம மிஸ்டேக் பண்றோம். நமக்கு நோட்டம் எல்லாம் அங்க ரஷ் ஆகுது, அங்க நல்லா குஷி ஆகுது, அங்க ஜனங்க நிறைய பேர் போறாங்க, அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, அங்க எல்லாரும் போறாங்களோ. ரட்சிக்கப்படாதவன் எங்கெல்லாம் போயினுக்குவான். நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? நமக்குன்னு ஒரு மேன்மை இல்லையா? நமக்குன்னு ஒரு தகுதி இல்லையா? நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இல்லையா? நமக்குன்னு ஒரு ஜபம் இல்லையா? நமக்குன்னு ஒரு உபவாசம் இல்லையா? நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? சொல்லுங்க. அப்போ எல்லாத்தையும் கட்டுப்பாடு இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கர்த்தாவே என்ன அர்த்தம்? இது புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நம்ம ஆண்டவர் இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் ஜஸ்ட் வேற விதமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ಉಪಾಗಮಂ 23 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತರ ಹೇಳ್ತಾರೆ, ಅಮ್ಮೋನಿಯனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. சப்போஸ் சபை 10 பேர் வருவாங்க, 10 பேர் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபையில உள்ள கூட வரக்கூடாது. புரியுதுங்களா? உஷாராக்கணும். ஏன்னா தனக்கு தீட்டு உண்டாக்குறாங்க, மற்றவங்களுக்கு தீட்டு உண்டாக்குறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தனக்கு தீட்டு உண்டாக்குறாங்க, இன்னொருத்தருக்கு தீட்டு உண்டாக்குறாங்க. இது 2 விதமான ட்ரைபார்டைட் பிரச்சனை. அதனால இந்த 2 பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாத காரணத்தினால ஆண்டவர் சொல்றார், யூ கேனாட் டூ. 10 தலைமுறை ஆனாலும் கூட நான் அலோவ் பண்ண மாட்டேன். கர்த்தர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, நீ உன் 1000 நாட்களுக்குள்ளும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தை நன்மையும் தேடாதே, அவர்களுடைய ஆறுதலை தேடாதே, அவர்களுடைய உதவியை தேடாதே. ஏன்னா உன்னுடைய தேவன் பெரியவர், அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னுடைய கை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய கஷ்டத்தை கர்த்தர் மதிப்பார், உன்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். அவிசுவாசி அம்மோரியர் அவங்களுடைய உதவியை நீ நாடாத, அவங்க உனக்கு உதவி செய்ய போறதில்ல. புரிஞ்சுக்குங்க. ಅದೇ ಮಾರಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 1-4 ಈ ವಚನದಲ್ಲಿ ಹಂಗೇನೆ ಇದೆ. அவர்களோட சம்பந்தம் கலவாயாக குமாரருக்கு கொட வேண்டாம், அவர்கள் குமாரருக்கும் கொல்ல வேண்டாம். என அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை சீக்கிரத்தில் அழிக்கும். புரிஞ்சுக்குங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நம்ம யாரு? ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய உச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தந்த சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார்.
நீங்கள் சகல ஜனங்களிலும் ரொம்ப திரட்சியான, ரொம்ப பெரிய ஆளுங்கோ, நீங்களாம் ரொம்ப காஸ்ட்லி ஆளுங்கோ, நீங்களாம் பணக்காரங்க, நீங்களாம் ரொம்ப நல்ல ஆளுங்கன்னு கர்த்தர் தெரிஞ்சுக்கலையாம். சாரி, நீங்களாம் கொஞ்சம், அதாவது நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க, அதனால தான் உங்க மேல கண்ணு. கர்த்தர் உங்கள் அன்பு கூர்ந்ததுனாலே, உங்கள் பிதாக்களுக்கு கேட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக இருந்திருந்து உங்கள் ராஜாவின் பார்வோனின் கையிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் தேவனாய் கர்த்தர் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செஞ்சு முடித்தார். நமக்காகவே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பலனையும் கர்த்தர் கொடுக்க முடியும்ன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன விஷயம்? அப்படியே வசனம் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படியே கண்டினியூ ஆகுது. 2ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷனுடைய பேர், போனவங்களுடைய பேர் எலிமெலேக்கு, மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர், ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். சார் 20-25 மினிட்ஸ்ல என்னோட மெசேஜ் முடியுது. இன்னைக்கு வெரி ஷார்டஸ்ட் மெசேஜ். தெளிவா சொல்றேன். இது குடும்பம், இது குடும்ப விஷயம். நல்ல கவனிங்க. யூதேயாவில் பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தராகிய இவர்கள் மோவாபு தேசத்திற்கு போயிட்ட என்ன நடக்குதுன்னா, அங்கே இருந்து விட்டார்கள். அவருடைய மீனிங் ரொம்ப அர்த்தம் உள்ளதுங்க. அவங்களோட மைண்ட் அங்கே செட்டில் ஆகுது, விவகாரம் அங்கே செட்டில் ஆகுது, சாப்பாடு விவகாரம் அங்கே செட்டில் ஆகுது, துணி விவகாரம் அங்கே செட்டில் ஆகுது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அங்கே செட்டில் ஆகுது. பாருங்க, some mistakes can happen sometimes, but it cannot settle itself. அது அங்கே தங்கக்கூடாது. சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய செயல், உன்னுடைய விவகாரம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய தொழில் எல்லாமே அங்க செட்டில் ஆச்சுன்னா கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தட் மீன்ஸ் டு சே, நீங்கள் அவர்களோடு ஒருவருக்கு ஒருவராய் பழகி அவருடைய பாவத்துக்கு பாவமாய் நீங்கள் வாழ்கிற ஆட்களாய் மாறிவிடுகிறீர்கள். இதான் அதனுடைய அர்த்தம். அங்கே இருந்து விட்டார்கள். The meaning is that you got settled in the place where God is objecting. கர்த்தர் எதிர்பார்க்கிற இடத்திலே நீ உன் உள்ளத்தை அங்க தங்க பண்ணி விட்டாய். Now what's happening? எல்லாம் நார்மலா தான் போகும், கொஞ்ச நாளைக்கு ஆறுதலா தான் போகும், எல்லாமே குஷியா தான் போகும். எல்லாம் ஜனம் புது ஜனம் பாக்குறாங்க இல்ல, புது சாப்பாடு, புது துணி, புதுவான இடம், புதுவான காரியங்கள் எல்லாம் புதுசு. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். வாட் இஸ் த மெயின் ரப்பர் ஸ்டாம்ப்? அந்த குடும்பத்தினுடைய தலை இன்றைக்கு பனிஷ் பண்ணப்படுது. ஐ டோன்ட் நோ வெதர் நான் பனிஷ் பண்ணப்படுதுன்னு நான் சொல்ல இஷ்டம் இல்லை. ஆனால் குடும்பத்தின் தலைவராக இருக்க வேண்டியவர், இன்று குடும்பத்தினுடைய அங்கமாக இருக்க வேண்டியவர், குடும்பத்தை நடத்த வேண்டியவர், இன்று குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர், குடும்பத்தில் விசுவாசத்தை நடத்த வேண்டியவர், குடும்பத்திற்கு பொறுப்பாய் இருக்க வேண்டியவர், இன்று அவர் தன் பொறுப்பை இழக்கும் பொழுது முதலாக அவர் தான் தீனியாகிறார். சிந்திக்கணும். துக்கப்படுத்துக்காக சொல்லல, உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு சொல்லல. குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்க வேண்டியவர்கள், குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டியவர்கள், கண்டிப்பு படுத்த வேண்டியவர்கள், சீர்படுத்த வேண்டியவர்கள், அடிச்சு உடைச்சு சரிப்படுத்த வேண்டியவர்கள், குடும்பத்தினுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டியவர்கள், குடும்பத்தினுடைய ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ண வேண்டியவர்கள், இந்த குடும்பத்தினுடைய சகலவற்றிற்கும் பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பாய் நடந்து கொள்ளாவிட்டால் they will become the loser in the first family. What is your responsibility? உங்களுடைய முழு காரணம் என்ன? உங்களுடைய பொறுப்பு என்ன? குடும்பத்தில் தலைவர் உன் இஷ்டத்துக்கு உன் குடும்பத்தில் தீர்மானம் பண்ணிக்க முடியாது. கர்த்தர் என்ன தீர்மானம் எடுக்கிறார் அதுதான் தீர்மானம். நீ பொறுப்பு எடுக்கணும். எப்போ எடுக்க வேண்டிய தலைவன் பொறுப்பு எடுக்கலையோ அவனுடைய பொறுப்பிலிருந்து அவன் நீங்க வேண்டிய சூழ்நிலை தானாகவே அவன் கிரியேட் பண்றான். அப்பா செத்துட்டார், கதை முடிஞ்சிச்சு.
10 ரீசன் சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக்கு, அவருக்கு ரொம்ப வேதனை, அவர் துக்கப்பட்டார், இந்த கதையெல்லாம் வேண்டாம். தேவையில்லாத சாட்சி சொல்லி அப்படியே அதாவது பூசி மொழுவ வேண்டாம். கீழ்ப்படினோம், தலைமை எடுக்கணும். ரூல்ஸ் எடுக்க ரூல்ஸ், ஜபிங்கோ, எல்லாம் துதிங்கோ, கீழ்ப்படிங்கோ, சரிப்படுங்கோ, நியாயமா இருங்கோ, ஒழுக்கமா இருங்கோ, ஜபிங்கோ, உபவாசமா இருங்கோ, நான் சொல்றதை கேளுங்கோ, இவ்வளவு செலவு பண்ணுங்க, இவ்வளவு செலவு பண்ணக்கூடாது. நியாயத்தை பேசு, உன்னோட தலைமைத்துவம் பேசும். எப்பொழுது நீ பேசலையோ உன் தலைமைத்துவத்துக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. கர்த்தர் உன்னை அப்படியே ஓட்டிடுறார் வெளியோ. கான். அப்பா செத்துட்டார், முடிஞ்சிச்சு. அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். Now the leftover is, அவளும் 2 குமாரர் மாத்திரம் இருந்தாங்க. Now what's happening? ஆப்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். லாஸ் ஆச்சே, மறுபடியும் ரெக்கவர் பண்றதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம், மறுபடியும் ரீகைன் பண்ணலாம், மறுபடியும் எருசலேமை போகலாம், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளலாம், மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்தை கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு வாய்ப்பில்லை. செய்யலாம். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயே 10 வருஷம் வாசமா இருக்காங்க. அங்கே அகைன் 10 years அவங்க செட்டில் ஆகுறாங்க. 10 years அவங்க செட்டில் ஆகுறாங்க. 10 years is not easy. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ಸಂದರ್ಭ ನಡಕ ಮುಡಿಯಂ. ದಿವಸ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಘಟನೆಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. ನೀವು ಅನ್ಕೋಬೇಡಿ ಬರೀ 10 ವರ್ಷ ತಾನೇ ಆ ತರ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ತಪ್ಪು. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಒಂದೊಂದು ದಿವಸ ಒಂದೊಂದು ಘಟನೆ ನಡೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆ. ಆದ್ರಿಂದ ಒಂದು ತಪ್ಪು ನಡೆಯುವಾಗ ತಕ್ಷಣ ನಾವು ತಿದ್ದುಪಡಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವನಾದ ನಾನು ಅಥವಾ ಹಿರಿಯನಾದ ನಾನು ಅಥವಾ ನಾನೇ ಮುಂದುವರಿಯುವಂತವನು ನಾನು ನಾಳೆ ನಡೆಸುವಂತ ನಾನೇ ಇಷ್ಟು ಕೇವಲವಾಗಿ ಒಟ್ಟೋಗ್ಬಿಟ್ರೆ ಅರ್ಥ ಇಲ್ಲವಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಮರ್ಯಾದೆನೇ ಇಲ್ಲ. ಸೈತಾನ್ ನಿನ್ನ ಬಿಡಲ್ಲ, ಎಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತದೆ. 1 ವರ್ಷ ಅಂತ ಹೋಗ್ತದೆ, 2 ವರ್ಷ ಅಂತ ಹೋಗ್ತದೆ, ಸದಾ 10 ವರ್ಷಕ್ಕೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. ಹೀಗೇನಾಗ್ತದೆ, ಅಲ್ಲಿರುವಂತ ಹುಡುಗಿನೇ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಬಂದಿರೋಂಥ ದೆವ್ವನ ತನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕಟ್ಕೊಂಡಂಗೆ, ರೋಡ್ನಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ದೆವ್ವನ ತನ್ನ ಮೇಲೆನೆ ಕಟ್ಕೊಂಡಂಗೆ. ಈಗ எங்கேயோ ஓடுற பிசாசை என் தலை மேலே உட்கார வச்சுக்கணும் மாதிரி போனதே தப்பு. இதுல வேற அம்மோனியர்லயும் அங்க இருக்கிற பொண்ணுங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. சாலமோனுக்கு அந்த உகாரம் தான். யோசித்து பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நவ் த பாண்டேஜ், உன்னுடைய தொடர்பு, உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய சவகாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பிரயாசம் எல்லாமே வித்தியாசமான ரேஞ்சில் போகுது. கர்த்தர் ஒருபோது பொறுத்து கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் பேசுறாங்க, நவமி அம்மா பேசுறாங்க, கர்த்தர் என்னை துக்கத்துல விட்டுட்டார், கர்த்தர் என்னை கசப்புல விட்டுட்டார். பேசாதீங்க அந்த மாதிரி. நம்முடைய குடும்பத்தில் இந்த காலத்துல நம்ம பேசக்கூடாது. நல்ல கவனிச்சுங்க, நம்ம அந்த மாதிரில பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் என்னை வேதனையில விட்டுட்டார், நீ போவ, உன் பிரச்சனை மாறுறதுக்காக நீ இருப்ப, மறுபடியும் என்னாச்சு ஏதாச்சும் கண்டுக்க மாட்ட, பொறுமையாவும் இருக்க மாட்டேன். ஜபம்னா இப்ப கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்துடணும். உபவாசம் எடுத்த உடனே கர்த்தர் பெரிய பிரச்சனை, நீ 6 மாசமா பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டுருவையா, ஒரே நிமிஷத்துல கர்த்தர் சால்வ் பண்ணி கொடுத்துடணுமா? என்னத்தான் நியாயம் இது? என்ன இது நியாயம் உங்களுக்கு? கர்த்தர் சமூகத்தில் பொறுத்து இருக்கணும். கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் ராஜாக்களுடைய மனதை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவர்களுடைய மனதை மாற்றுவார், பிசாசுகளுடைய மனதை மாற்றுவார், ஒவ்வொரு ஜனங்களுடைய மனதை மாற்றுவார். இட் டேக்ஸ் டைம். ஹல்லேலூயா. இட் டேக்ஸ் டைம். நேரம் வருது, கர்த்தர் மாற்றுவார். அது வரைக்கும் உன்னுடைய பொறுமை காத்திருக்க வேண்டும். உடனே ஆயிடணும்னா நீ செய்யறது எல்லாத்தையும் அங்கங்க லிங்க் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவியான். பாருங்க, ரமேஷ் நகர் பிசாசு, இப்போ மாரத்தள்ளி பிசாசும் லிங்க் ஆயிடுச்சு, அங்கிருந்து பெங்களூர் பிசாசும் லிங்க் ஆயிடுச்சு, கர்நாடகா பிசாசும் லிங்க் ஆயிடுச்சு, இப்போ இந்தியா பிசாசும் லிங்க் ஆயிடுச்சு, உலக பிசாசும் லிங்க் ஆயிடுச்சு. இவ்வளவு லிங்க் பண்ணி விட்டுருவியான். ஒரு உபவாசத்துல வந்துட்டு கர்த்தாவே என்னை விடுதலையாக்கும், அவன் என் மூஞ்சிக்கு தெரிறான், என் கண்ணில் பார்க்கறேனாக்கா ஆண்டவர் ஏரியா வைஸ் ஒவ்வொன்றும் செட்ரைட் பண்ணி போனோம் இல்லை, போனமா வானவா, நீ எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுடுவியா?
நீ ஜெபம் பண்ணிட்டாக்கா உலகமே அப்படியே வாரி உட்கார்ந்து வந்துருமா. பொறுமை இல்லையா? அது கொஞ்சம் டைம் கொடுக்க வேணாவா? கர்த்தர் மாற்றுவார். உலகத்தினுடைய சகல பிசாசுகளையும் கர்த்தர் அங்கத்தில் கொண்டு வருவார். அவர் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. You need to give little respect for Satan also. Satan கூட அதுக்கு ஒவ்வொரு காரியத்தை பண்றதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் இல்ல? பின்ன எடுத்த உடனே எல்லாத்தையும் மாயமா மாத்திரணும்னா அதை கர்த்தர் ஏதேனிலே மாத்திட்டு பாரு. கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஃப்ரூட்டே இல்லாத மாதிரி கர்த்தர் எடுத்து போட்டுக்கலாமே. எதுக்கு உனக்கு வச்சிருக்கு இடைஞ்சல்? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கூட அதே தானே சொல்லணும், கர்த்தாவே நன்மை மாத்திரம் வையும் தீமை மாத்திரம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம எல்லாம் தேவர்கள் இல்ல, கடவுள்கள். நம்ம அப்போ கடவுள்களுக்கு இங்க இருக்க வேண்டிய வேலை இல்லை. கடவுள்கள் பரலோகத்துல தான் இருக்கணும். புரியுதுங்களா? உலகத்துல இருக்கிறோம்னா நம்ம உலகத்தினுடைய காரியங்களை அனுசரிக்கத்தான் வேணும். ஸோ கர்த்தர் கிரியை செய்கிற நாட்கள் உண்டு, நேரங்கள் உண்டு. வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளோடும், புரியுதுங்களா? அங்க எவ்வளவு லிஸ்ட் போட்டுக்க தெரியுமா? இது எல்லாத்தையும் நீ லிங்க் பண்ணி விட்டுருவியான், எல்லாரோட சம்பந்தம் கலந்துருவியான், நீ எல்லாரோடும் அப்படியே ஐக்கியமா இருந்துருவியான். திடீர்னு ஒரு நாள் உனக்கு முறைச்சுக்குது, திடீர்னு ஜபத்துல உட்காந்துவியா, கர்த்தர் உன்னை மாத்தி கொடுத்துருந்தா அப்போ அதுக்கு டைம் வானாவா வேணுமா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. அப்ப அது வரைக்கும் காத்திருக்கணுமா வானவா? அது கூட பொறுமை இல்லைன்னா எப்படி? அப்ப என்ன விசுவாசிகள் இப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டா? இது ஃபாஸ்ட் ஃபுட்டா சொல்லுங்க. எல்லாம் டப்பால வச்சுக்கின்னு அவன் மரியாதை எல்லாமே தூக்கி சாபம் போடுற மாதிரி இங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கலைக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்த எந்தான்றான். அதுக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒரு மேனஸ் இல்லை. இதுனா ஒரு ஒரு குக் பண்ற விதம் சரியில்லை. எப்படி இது ஃபாஸ்ட் ஃபுட்டு? கர்த்தர் எதையுமே கிரமத்தோடு செய்கிறவர். ஏன் சொன்னா, என் பிள்ளைங்களுக்கு நான் அருமையானதை தான் கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தான் நான் கொடுப்பேன். புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்குங்க. ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். இதை எதை குறிக்குதுன்னா, சம்டைம்ஸ் நம்ம நினைக்குவோம், என்னடா எனக்கு ஒன்று கம்மி, நான் எல்லாத்துலயும் வாழ்ந்து பண்ணிடுறேன்னா எனக்கு என்னடா, எனக்கு எல்லாம் முடியும், ஐ கேன் டூ. இது ரொம்ப நாள் நடக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியக்காரனாகிய நான் தெளிவா சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு சின்ன காரியத்தை கூட நம்ம நகர்த்த முடியாது, சின்ன விஷயத்தை கூட நகர்த்த முடியாது. நீ ஜெபம் செய்கிறவ, ரொம்ப காலமா ஜெபிக்கிற, உவாசம் இருக்கிற, அது சிஸ்டம். கர்த்தர் அதை பார்த்து அவர் நடத்திக்குவார். நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கவுத்துருவேன், நான் ஆல் இன் ஆல், ஐ எம் ஓகே, ஜெபிக்கிறதுனால ஐ எம் த கிங்னா, இதெல்லாம் நடக்கல சாமி, இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் ஆவறதில்ல. கர்த்தருடைய ஆவியானவர் கூட நம்ம இணைஞ்சு போகணும், அந்த ஆவியானவரோடு கூட ஒத்து போகணும். நம்முடைய விசுவாசம் சரி, பொறுமையும் சரி, ஜபமும் சரி, தாழ்மையும் கூட ஒத்து போகணும், கூடவே பேரலா போகணும். எடுத்த உடனே நடத்திடுவான், இதெல்லாம் நடக்காது. அதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியல. Now அந்த ஸ்திரீ தன் குமார் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். Now she becomes a lonely person. ரட்சிப்புக்குள்ள லோன்லி பர்சன். நான் தெளிவா மறுபடியும் சொல்றேன், 2 மருமகள் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல ரட்சிப்புக்குள்ள இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு அங்கம் மாத்திரம் இருக்குது. ஒண்ணு, இந்த அம்மா தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கணும். இன்னும் 2 பொண்ணுங்களை வச்சு இந்த அம்மாவை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. இப்ப தனிப்பட்டவளாய் மாறிவிட்டேன். யோசித்து பாருங்க, இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கணும், உங்களுடைய ஜெபம் எங்க இருக்கணும், உங்களுடைய ஆர்வம் எவ்வளவு இருக்கணும், உங்களுடைய டெடிகேஷன் எவ்வளவு இருக்கணும், உங்களுடைய பொறுமை எவ்வளவு இருக்கணும். இப்போ 4 பேர் கூட்டணி, ஒரு தகப்பன், 2 பிள்ளைங்க, ஒரு ஸ்திரீ, 4 பேர் கூட்டணி. இன்றைக்கு ஒரே ஒரு தனி நபராக உட்கார்ந்துட்டேன்னா உன்னுடைய 4 ஜபம் எப்படி இருக்குது, ஒரே ஒரு ஜபம் எப்படி இருக்குது, 4 பேருடைய உபவாசம் எப்படி இருக்கும், இங்க ஒருத்தருடைய ஜப உபவாசம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. 4 பேருடைய விண்ணப்பம் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய விண்ணப்பம் எப்படி இருக்கும். வாழ்க்கையில நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க கூடாது, உன்னுடைய தகுதியை குறைச்சிக்க கூடாது.
உன்னுடைய அந்தஸ்தை குறைச்சிக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த மரியாதையை குறைச்சிக்க கூடாது. கர்த்தர் 4 கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரியாதையை நீ ஒரே ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரியாதைக்கு நீ குறைச்சிக்க கூடாது. உன் வீட்டுல ஆறுதல் படுத்துக்க யாரும் இல்லை, உன்னை தைரியப்படுத்த ஆள் இல்லை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா? ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் இது ரட்சிக்கப்படாது, இந்த 2 வச்சுக்கு நான் என்னத்தை பண்ணிட்டோம், என்ன பண்ணிட்டோம், ஓகேம்மா நீங்களும் போங்க. என்னம்மா அப்படி சொல்றீங்க, நானும் உங்களுக்கு கூட இருக்கிறோம் அப்படின்னு. நோ 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 நோ. இந்த அம்மாக்கு தெரியுது சார், இந்த அம்மாக்கு தெரியுது இப்பதான் வண்டவாளம் தெரியுது. என்னன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் இப்ப நான் ஒண்டி தான் ரட்சிக்கப்பட்டுவோம், இந்த கேங்ல நான் ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்டுவோம். என்ன இருந்தாலும் அந்த 2 பொண்ணுங்களால நம்மள கூட முடியாது ஆவறதுல. அதனால ஏம்மா நீங்க போங்க, போய் நல்லா இருக்கணும், நீங்களாம் நல்லா இருக்கணும், யங் பீப்புள், சின்ன வயசு, நீங்கெல்லாம் போய் நல்லா இருக்கணும், போங்க போங்க. என்ன மாமி எப்படி சொல்றீங்க, என்ன அப்படி அப்படியெல்லாம் வாடா, சரி சரி நீங்க பேஜார் படுறதுனால நான் அவனோட போயிடுறேன் அப்படின்னு ஒன்று ஓடிடுச்சு. ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்ல இப்படித்தான் நடக்குது, நம்ம குடும்பத்தில் இப்படித்தான் நடக்குது சார். ஆனா ஒண்ணுக்கு எங்கேயோ ஒரு விசுவாசம் பிடிச்சிக்கிச்சு, எங்கேயோ ஒண்ணு பிடிச்சிக்கிச்சு. ஐயோ என்னடா இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்ன, அவங்க அப்பா இந்த அப்போ இப்படி இருந்தாங்கோ, அவங்க பிள்ளைங்க இந்த அப்போ இப்படி இருக்குது, இப்போ நம்ம மட்டும் கூட அப்போ கூட இந்த அம்மாவுடைய கேரக்டர் இப்படியே தான் இருக்குது. அப்போ விசுவாசினா யாரு, அப்போ விசுவாசம்னா என்ன, சோ விசுவாச குடும்பம்னா என்ன, இதுக்கு மீனிங் இப்போ நம்ம கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்படுகிறார். சுவாசியே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். பழைய ஏற்பாடு ஃபுல்லா அதே தான், பழைய ஏற்பாடு ஃபுல்லா இதே சரித்திரம் தான். கர்த்தர் தமிழ் ஜனங்களுக்கு சந்திக்கிறவர், கர்த்தர் ஆகாரம் அளிக்கிறவர் அப்படின்னு பழைய ஏற்பாடுல கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறார் வருகிறார் வருகிறார், அவர் வந்து கிரியை செய்கிறார். சுவாசியே, இதை கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மா ஏஞ்சுக்குது, புறப்படுது. ஆன் த வே டிராமா நடக்குது, ஆன் த வே டிராமா நடக்குது. ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் எப்படிதான் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசியே, காதுல கேட்ட பிறகுதான் உனக்கு விசுவாசம் வந்தா நீ விசுவாசியாக்க முடியாது சார். கஷ்ட சமயத்துல கூட நம்ம நம்பணும் சார். யோசிக்கிறோம், பணத்தை செலவு பண்ற, அவங்கள நம்பி கொடுத்தாரு, வீணா போயிடுத்து நான் கொடுத்தாரு. ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் முன்னேறி ஒரு லெவலுக்கு போயிட்டு கொஞ்சம் குடும்பத்தை காப்பாற்றலாமே தான் கொடுக்குறாங்க, வேற நேரத்தை கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, உன்னை சந்திக்கிற தேவனை நீ மறந்து போக வேண்டாம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் உன்னை சந்திப்பார். கூப்பிட்டாங்க, இந்த இடத்துல எவ்வளவோ சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அப்புறம் வேணாமா, போயிடு அப்படி சொல்லிட்டு, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த வசனம் இருக்கிறது என்றாள். கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது தெளிவா பேசுறது நியாயம்தான். எவ்வளோ போதிக்கிறோம், எவ்வளோ வசனத்தை படிக்கிறோம், அல்லது உங்களுக்கு நானே போதிக்கிறேன், இங்க கூட அதே தான் வேவுது. நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுங்க. என்னதான் டீச் பண்ணாலும் ஒருவேளை அசோக் ராஜுக்கு வசனம் வந்துட்டா என்ன ஆறுதல் படுத்தினா தான் உண்டு. புரிஞ்சுக்குங்க. மனுஷீகம் அவ்வளவுதான். நீ எவ்வளவுதான் ஜபம் ஸ்தோத்திரம் நீ என்னத்தையோ பண்ணா கூட சரி, ஒரு அங்க நம்ம ஆளோட ஆளை இருந்தா தான் என்ன வித்தியாசத்தை பார்த்தோம்னு உடனே அவங்க விசாரிப்பாங்க. நம்ம ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னாச்சு, நம்மள கவலையை நம்ம காரியத்தை கேட்கறதுக்கு ஆள் வரும்.
அப்படி ஆறுதல் படுத்தலைன்னா நீ ஊழியக்காரனாயிரு, நீ டெய்லி ஜபத்துல இருந்தா கூட சரி, அவ்வளோ ஈஸியா நம்ம குடும்பத்தை நடத்திட முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் தெளிவா நான் உங்களோட பேசுறேன் சில விஷயத்த. நீ என்ன பெரிய மேஜரா, நீ ரெவரண்ட் பெரிய ஆளா இருந்தா கூட சரி, உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு உனக்கு குடும்பம் வேணும். உன்னுடைய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வேணும். உனக்கு ஒரு ஐயோன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜென்மம் வீட்டுக்குள்ள இருக்கணும். பெரிய ஆளுன்னு தபாச்சிக்கினா எல்லாமே நடக்காது சாமி, எல்லாமே நடக்காது. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை பாருங்க. ஒரு சின்ன பனியன் போடணும்னாலே நான் ஒரு புள்ளைய கூப்பிடுறேன். ஒரு ஷர்ட் ஒரு கை போட்டுடுறேன், இன்னொரு கை போட முடியல, உடனே என் ஒய்ஃபை கூப்பிடுறேன். யாரோ போகும், இப்படிதான் ஓடுது. கர்த்தருடைய பிள்ளை இன்னும் பெரிய காரியம் நடந்தா என்ன கதி ஆகும்? அது மட்டும் இல்ல, நீ வயசாயிட்டு பிறகு இன்னும் பெரிய காரியத்துக்கு உனக்கு உதவியா இருக்க வேண்டிய நிலைமை வந்துருது. அதனால விசுவாசிகள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. விசுவாசம், தேவனுடைய தயவு இருந்தா கர்த்தர் நமக்காக அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ ஒரு விசுவாசியாய், ஆர்வமுள்ள விசுவாசியாய் மாறிட்டேன்னு வச்சுக்கோ, கர்த்தர் அங்க ஏவுவார். மனைவியை ஏவுவார், பிள்ளைகளை ஏவுவார், குடும்பத்திற்குள்ள ஏவுவார். போயிட்டு அவர்களுக்கு உதவியாயிரு. அவங்க மேல பாசத்தை வைக்கிறதுக்கு, நம்ம மேல அன்பை காட்டுறதுக்கு கர்த்தர் இன்க்ளினேஷன் கொடுப்பார். இதுதான் கர்த்தர் ஆவியானவர் செய்கிற செயல். ஹல்லேலூயா. நீ நினைச்சுக்காத ஆண்டவர் செய்கிறார்னா ஆண்டவர் வந்து அப்படியே பேண்ட் ஷர்ட் போட்டு விடுறது இல்ல. ஆண்டவர் நம்முடைய குடும்பம் தான் அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Now what I am trying to say, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது. விசுவாசிகள் யாரா இருந்தாலும் அப்படி பேசக்கூடாது. அது தப்பு. ஆண்டவருக்கு விரோதமாக மட்டும் நம்ம எழும்பக்கூடாது. ஸ்தோத்திரம். சகோதரி போயிடுது, இந்த அம்மா வருது. ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் நிரம்பி வர பண்ணினார். வாட் இஸ் தட்? என்ன நிறைவா இருந்தாக்கா நீயா மோவாப் போன? ஸ்தோத்திரம். பாருங்க, வாய் பேச்சு பாருங்க. நீ நிறைவாய் இருந்தால் நீ எதுக்கு மோவாபுக்கு போன? கர்த்தர் நிறைவா தானே வச்சிருக்காரு. ஆமென். பேச்சு மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் மட்டும் பகைச்சுக்காதீங்க. நமக்குள்ள 4 பேச்சு பேசிக்கலாம், குடும்பத்துல 4 பேச்சு பேசிட்டீங்க, ரெக்கவர் ஆயிடலாம், மறுபடியும் மனம் திரும்பலாம். ஆனால் தேவனிடத்துல மாத்திரம் பகைச்சுக்காதீங்க, கர்த்தரிடத்துல மாத்திரம் விரோதம் வச்சுக்காதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் யூஸ்லெஸ், என்னைக்காலும் நமக்கே ஆபத்து வந்துடும். சோ கர்த்தர் நாமத்துல இந்த இடத்துல போறாங்க. நகோமி போயிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஐயோ நகோமி வந்துச்சு, நகோமி வந்துச்சு, நகோமி வந்துச்சு. என்ன நகோமி என்று சொல்லாதிருங்க, என்ன நகோமி என்று சொல்லாதிருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ என்னைக்கு இருந்தாலும் நகோமி தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால் என்னைக்கு இருந்தாலும் நீ நகோமி தான். ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உங்களை எட்டுன்னு வராங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தெளிவா சொல்லுது. ஸ்தோத்திரம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீ தன் மருமகள் ருத்தன் கூட மோவாப் தேசத்துக்கு திரும்பி வந்தாள். வெரி குட். நவ் நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையால் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் ஒருவன் இனத்தான் இருந்தான். ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்றேன்? Now we are coming to New Testament. Now we are come to third chapter. Third chapterக்கு வந்த உடனே the Old Testament முடியுது. இப்போ வந்து நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வரோம். எப்படி வரோம்னா, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்படிப்பட்ட ஆறுதலும் சமாதானத்தையும் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா, சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதா இருந்தது. அதுனா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை மீட்கும்படி இயேசு என்ற பெயராலே இந்த உலகத்திலே வருகிறார். அந்த ரட்சிப்புக்கு பெற்றுக்கொள்ள நாம் காரணமாக மாறுகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னொரு வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஆமென். நியூ டெஸ்டமென்ட்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் எவ்வளவு அருமையா இன்றைக்கு அந்த ஒரு போவாஸ் தன் வேலைக்காரர் எல்லாருக்கும் காலையில குட் மார்னிங் சொல்றதுக்கு முன்பாக ஒரு தலைவன் என்ன சொல்றானா, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். பாத்தீங்களா? குட் மார்னிங் கிடையாது, ஹாய் இல்ல, சோத்ரம் இல்ல. இன்றைக்கு அவர் தெளிவா சொல்றார். ஒரு தலைவன், ஒரு லீடர், ஒரு குடும்பஸ்தன் இன்றைக்கு காலையில ஏஞ்சா கூட சரி, மம்மி அங்கே போவோம்,
ஏஞ்சர்றா, ஏஞ்சர்றா, ஏஞ்சரி. இந்த வார்த்தைங்க தான் எங்க பாரு நடமாடும். ஏஞ்சி, குட் மார்னிங் மம்மி சொல்லிங்களா? என்னைக்காவது சொல்லிக்கிறீங்களா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவங்க சொல்லாவிட்டாலும் நானே சொல்லுவேன். ஹலோப்பா, குட் மார்னிங்ப்பா. என் மகனை பார்த்து சொல்லுவேன், என் மகளை பார்த்து சொல்லுவேன். நான் காலையில் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஸ்தோத்திரமா, ஹலோம்மா நான் சொல்லுவேன். கேளுங்க, போய் சொல்ல மாட்டேன், கேளுங்க. ஏன்னா அவங்கள நான் தான் உற்சாகப்படுத்தணும். அவங்க சொல்லாக்கிட்டு நல்ல வேலையாச்சு. எவ்வளோ பார்த்து மீறிட்டு இருக்கிறோம். நம்ம போய் ஒருத்தர் குட் மார்னிங் சொல்றதுக்கு நான் ஓ நன்றி அப்படின்றதுக்கெல்லாம் நான் கிடையாது. நான் குட் மார்னிங் பண்றேன். உங்ககிட்ட இல்லாத எல்லாம் காலி ஆகிட்டு இருந்தாக்கா நான் என்ன பண்றோம்? நான் கொடுக்குறேன். என்கிட்ட நிறைய குட் மார்னிங் இருக்குது. ஹலோ, ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன், என் ஒய்ஃபுக்கு நான் நல்லா கிளியரா பேசி நான் கிளியரா தலை மேல முத்தம் கொடுப்பேன். காலையில ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்று செய்வேன். எடுத்தா அப்பதான் எல்லா அரவணைப்பும் நமக்கு வந்து நடந்துரும். கட்ட 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 நடந்துருங்க. எல்லாம் வரும். அவர் சுடுதண்ணியில நல்ல ஒரு தேன் போட்டு கொஞ்சம் காலையில குடிக்கிறதுக்கு வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாலில் நிறைய பொருளை போட்டு கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்னு கேட்குறாங்க. என்னன்னு இதெல்லாம் சில காரியங்களாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நீங்க. போங்க, நான் என்னன்றேன், இதெல்லாம் வேணும்ன்றதுக்காக பண்றோம். உங்ககிட்ட குட் மார்னிங் இல்லாவிட்டாலும் என்கிட்ட நிறைய இருக்குது. அதான் குடும்ப தலைவன், அதான் லீடர், அதான் வீட்டினுடைய முக்கியமான ஆளுக்கு வேண்டிய தகுதிகள். அப்பதான் காரியத்தை நடத்த முடியும். ஏன் பெட்ல இருக்கிற பெட்ஷீட்டை நான் மடிச்சு அந்த இடத்துல ஒழுக்கமா வச்சாதான் அவன் மடிக்கணும்னு அவங்களுக்கு யோசனை வரும். நான் என்னுடைய டவல் நான் கரெக்டா காய வச்சு கரெக்டா மடிச்சு ஒரு இடத்துல வச்சாதான் அவங்களுக்கு யோசனை வரும். டாடி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க, நம்மளுது பாரு எப்படி தெரிந்தனா தெரிந்துட்டோம், தெரியாவிட்டா கர்த்தர் ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு, நான் என்ன பண்ணிட்டோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தகுதிகளும் நம்முடைய செயல்முறைகளும் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய காரியங்கள் சிலதெல்லாம் நம்மெல்லாம் ஒழுங்காக நம்ம செய்யலைன்னா தலைவனுடைய போஸ்ட் முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். இது இப்படித்தான் குடும்பத்தில் தேவையில்லாத வசனங்கள். இதுக்கு பாருங்க, இங்க ஒன்று சொல்லுவேன். அவர் இருக்கிறார், இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். உன்னை விசாரிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை குறித்து அக்கறை உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கிரவுண்ட்ல, என்னுடைய தோட்டத்துல பல பேர் வேலை செய்யறாங்க, எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து வேலை செய்யுதுன்னா அவள் யார்? நம்ம விசாரிக்கிற கர்த்தர். இதான் நியூ டெஸ்டமெண்ட்ல நீ எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி இருக்கணும்? நம்ம விசாரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அங்க அப்படியே நிறைய இருக்குது, எனக்கு டைம் இல்லை, அதனால முடிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனாக்கா, மகளே கேள், மகளே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்க போட்டுக்கிறீங்களா? இப்படி நியூ டெஸ்டமெண்ட்ல எல்லாத்தையும் அங்க போட்டுக்கணும். நீங்க இப்ப பாருங்க, பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போக வேண்டாம். நீ உன்னுடைய தானியம், உனக்கு உணவுக்காக, உன்னுடைய நன்மைக்காக, உன் சுகாதாரத்துக்காக, உன் குடும்பத்தினுடைய ஆசுவாதத்துக்காக நீ காணாத இடத்துல போய் அவஸ்தைப்படுவானா? என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ஆசீர்வாதம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லா சமாதானத்தையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுக்கிற என்னுடைய தோட்டத்தில் நீ இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும், நான் உனக்கு கொடுக்கிறேன். என்ன அருமையா சொல்லுது பாருங்க. பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போக வேண்டாம், இவ்விடத்தை விட்டு நீ போகாமல், ஹல்லேலூயா, இந்த இடத்தை விட்டு நீ போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, துதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆறுதல் செய்யறவங்க இருக்கிறாங்க, சமாதானம் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, உன்னை தைரியப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்க கூடவே நீ இரு. அதுக்கு தான் கூட்டணி, அதுதான் சர்ச்சு, அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் ஆராதனை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சபை. வேற என்னத்துக்கு சொல்லுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் பண்ணணும், புதுசா வர்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். அவர்கள் அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர் பிறகே போ. இன்றைக்கு இந்த இடம், நாளைக்கு இன்னொரு இடம், நாளைக்கு இன்னொரு இடம், நாளைக்கு இன்னொரு இடம்.
என்னோட லேண்டு நிறைய இருக்குது. அவங்க ஒரு அறுப்பு அறுக்குறவங்க, ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க. என்னுடைய பாஸ்டர் மாறுங்க அங்கங்க விளைச்சலை எடுத்துன்னு போய் ஒருத்தருக்கும் பரிமாறுறதுக்கு, ஆசீர்வாதங்களை கட்டுறதுக்கு, மூட்டை கட்டுறதுக்கு எல்லாம் வித்தியாசமான இடத்துங்களுக்கு போயினே இருப்பாங்க. நீ என்ன பண்ணுது, அங்க போற இடத்துங்களுக்கெல்லாம் நீயும் போ. ஆமே. அவர்கள் அறுப்புக்கு வலை பார்த்து போ. ஒரு உன்னை தொடாதபடிக்கு உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உன்னை தொடாதபடிக்கு விசுவாசியே, உனக்கு இடைஞ்சல் வராதபடிக்கு, உனக்கு வேதனை வராதபடிக்கு நான் பாதுகாவலாய் வைக்க உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் ஸ்தோத்திரம். பாருங்க, என்ன அற்புதமான வசனங்க பாருங்க. தண்ணீர் குடங்களுக்கு போய், தண்ணீர் கிளாஸ் கிட்ட போன்னு சொல்லலங்க, தண்ணீர் சொம்பு கிட்ட போன்னு சொல்லல, தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுல நீ குடிக்கலாம். ஸ்தோத்திரம். நீ போய் மொண்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, வேலைக்காரங்க போய் மொண்டுக்குன்னு வர்றாங்க, அதுல இருந்து குடிக்கலாம். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எவ்வளோன்னு அனுபவிக்கலாம். எவ்வளோ ஒரு அற்புதமா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்க பாருங்க. திஸ் ஆல் நியூ டெஸ்டமென்ட் பிளெஸிங்ஸ். அப்பொழுது அவள் தரையில முக்கம் குப்புழுந்து வணங்கி, அந்நிய தேசத்தாளாயிருக்க, நம்மெல்லாம் தகுதி இல்லாத இருக்க, நம்மெல்லாம் அதுக்கு ஒரு தகுதி இல்லாத இருக்கும் பொழுதே கர்த்தர் எனக்கு இறக்க செஞ்சாரே, தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார் அப்படி சொல்லிட்டு போகும்பொழுது போவாஸ் புஸ்தகமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், விசுவாசியே இங்க கொஞ்சம் கவனம் கொடு, கொஞ்சம் கவனம் கொடுங்க. இங்க என்ன சொல்லுதுன்னா, உன் மாமியாருக்காக நீ எந்த அளவுக்கு நடந்துக்கின இது எங்களுக்கு தெரியும். நீ உன் தகப்பனை உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்கள் வந்ததும் எல்லாம் எங்களுக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. People will know. ஜனங்களுக்கு நல்லா தெரியும் நீ யாரு, எங்கிருந்து வந்த, எப்படி உன் குணாதிசயம் எல்லாம் ஜனங்க அறிஞ்சுக்குவாங்க. நீங்க நினைக்கிற யாருக்கும் தெரியாது என் கதை, எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேலின் தேவனாகிய உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உன் கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலன் கர்த்தர் கொடுப்பார். பின்பு போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீங்க வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொண்டு அப்படியே அவள் அறுப்பறுப்புகள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொண்டதும் அவள் ஈனம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம். என்னங்க, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், கேவலப்படுத்த வேண்டாம். தானியம் பொறுக்க வந்தவோன்னு சொல்லிட்டு அவளை இலக்காரமா எடுக்க வேண்டாம். அவர் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளை சிந்த விடுங்கள். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை சிந்த விடுங்கள். அவளை அதட்டாதிருங்கள். எப்படி? சாயங்காலம் மட்டும், அதாவது இனி காலங்கள் கொடிய காலம் வர்ற வரைக்கும், இனி இருள் காலம் வர்ற வரைக்கும், இனி நடக்க முடியாத செயல்படுகிற காலம் வரைக்கும், இனி இருள் நாட்கள், இனி செயலை செய்ய முடியாத நாட்கள் வருகிற வரைக்கும் அவள் அங்கு தங்கி ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்கிறாள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவானாக. அந்த அம்மா பிளஸ் பண்ணுது. நான் என்ன சொல்றேன், 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படும், நீ கர்த்தரா ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அந்த அம்மா பிளஸ் பண்ணுது. யாரு? நகோமி இந்த பொண்ணை பிளஸ் பண்ணுது. இது கர்த்தருடைய பிள்ளைகள் நடந்து கொண்டால் ஆசீர்வாதமே. முந்தின நற்குணத்தை பார்க்கணும், பிந்தின நற்குணம் உத்தமமானது. இப்பொழுது மகளே, இன்னைக்கு மாமியார் மருமகளை எப்படி ஆசீர்வதிக்கினா, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன். நான் வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்காத, நான் என்ன வேணா செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனம் ஊரெல்லாம் அறிவார்கள். ஸ்தோத்திரம். கடைசியாக என்ன தெளிவா சொல்லுதுன்னா, அவன் போய் 4ஆம் அதிகாரத்துல அவங்களுடைய பிரதர்ஸோட பேசி, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்குது, ஆல்ரெடி மேரேஜ் ஆகி விட்டுட்டுங்கோ, இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுறது உனக்கு இஷ்டம் தான், நீ கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். எப்போ அவன் இல்லைன்னு சொல்றானோ அதுக்கப்புறம் தானே இவன் போயிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்றான். ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. குழந்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த குழந்தை சந்ததி தான் இயேசு கிறிஸ்து வம்சத்தில் வந்து சேர். சுவாசியே, ஜெபிக்கலாமா? தகப்பனே, தயவு காட்டும் நாதா, இரக்கம் செய்யும் தேவனே,
குடும்பத்தில் எத்தனை வேதனை, எத்தனை விதமான பாடுகள், எத்தனை விதமான சூழ்நிலை மாறுகிறது. இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில, என் ஜபத்திலும், என்னுடைய வாசத்திலும், என்னுடைய செயலிலும் கொஞ்சம் கூட மாற்றத்தை கொடுக்காமல் கர்த்தருக்குள் நாங்கள் உறுதியோடு ஜீவிக்க, ஆண்டவர் நன்மை செய்கிற வரைக்கும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருந்த இரக்கத்தை பெற்று, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்காக அப்பத்தை கொடுக்கிறவர், நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஹல்லேலூயா. காணிக்க ஆசீர்வதியும், தசமபாகத்தை ஆசீர்வதியும். கர்த்தர் நாம் மகிமைக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.